பெரும்படுகு முத்திரையர் 1349வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள முத்திரையரின் உருவசிலைக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம், வெல்லமண்டி நடராஜன் மற்றும் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நல்லா இருந்துச்சு, பொசிஷன் நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க, வாய்ப்பு இல்லை. திருச்சி மண்டலத்தை தலைமையிடமாக கொண்டு மாமன்னர் பேரரசர் பெரும்படுகு முத்திரையர் ஐயா அவர்கள் 1349வது ஆண்டு பிறந்த நன்னாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்நிலை உரிமை மீட்பு குழுவின் சார்பாக பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்குரிய மரியாதையை புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பேரரசர் எந்த நிலையில் நின்று தர்மத்தின் வழியாகவும் நீதி பரிபாலன வழியாகவும் ஆட்சி நடைமுறையை கையாண்ட விதம், அவருக்கு பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசர்கள், மன்னர்கள், ஜமீன்தார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக பெருமுடி ஐயா அவர்கள் விளங்கினார் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றினை நாம் உற்று நோக்கினால், அவருடைய வழியில் நடந்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற அண்டை மாநிலமும் அந்த வழியை பின்பற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை தமிழகம் பெறும் என்பதனை நான் இந்த நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் உள்ள அளவும் அவருடைய புகழஞ்சி நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் அரசியல் வேண்டாம், இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாம். இந்த இது சரி இருக்காது, அதனாலதான் வேற ஒன்று.